அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். செவந்தி கிட்ட குழந்தைய கேட்க போறோம், உங்களுக்கு சம்மதமானு கேட்டாங்க. எங்க 2 பேருக்கும் டபுள் சம்மதம் தானே சொல்லிவிட்டோம். என்னப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட யாருமே இதை பத்தி கேட்கவே இல்ல. மாப்பிள்ள, என்னதான் மாப்பிள்ள ஆச்சு? என்ன ஆகணுமாமா? செவந்தி அண்ணி குழந்தைய தரேன்னு சொன்னா கூட உங்க பொண்ணு வேணான்னு சொல்றா. இவளுக்கு அண்ணியோட குழந்தை வேணாமாமா. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு இருந்த பொறுமை எல்லாமே போயிடுச்சு. அதனாலதான் இவ இங்கே இருக்கட்டும். ஹே பூர்ணி, உனக்கு என்ன பைத்தியமாடி? செவ்வந்தி குழந்தைய வளர்க்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இங்க பாருமா, நான் எந்த குழந்தைய வேணாலும் தத்தெடுத்து வளர்க்க முடியும். ஆனா செவ்வந்தி குழந்தைய தத்தெடுக்க என்னால முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. செவ்வந்தி அந்த வீட்ல ஏற்கனவே பெரிய இவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு காலம் பூரா போற வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு குழந்தை பிறக்கல, நான் தான் என் குழந்தைய கொடுத்தேன், நான் தான் என் குழந்தைய கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் அந்த குழந்தைய வளர்க்கணுமா? இது என்னால முடியாதுமா. நீங்க எந்த குழந்தைய வேணாலும் சொல்லுங்க, நான் வளர்க்கறேன். ஆனா செவ்வந்தி குழந்தைய என்னால வளர்க்கவே முடியாது. செவ்வந்தியோட சவகாசமே எனக்கு வேணாம். பாத்தீங்களா மாமா, பாத்தீங்கல்ல, இப்படி பேசுறவங்க கிட்ட நம்ம என்னன்னு பேசுறது? வேற ஏதாவது குழந்தை எடுத்துக்கலாம்னா அதுக்கும் வர மாட்டேங்கிறா. சரி, அண்ணியோட குழந்தை, அதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறா. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் சொல்றா. இவ கூட எப்படி மாமா நான் வாழ்றது? எனக்கு இவ செட் ஆகல மாமா. என்னால இவகிட்ட போராடிக்கலாம் வாழ முடியாது. நான் கொஞ்சம் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வரேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இருங்க.